அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா தலைமைக் கழகத்தில் பொறுப்பேற்ற பின்னர் ஆற்றிய உரை புதிய உத்வேகத்தையும் மிகுந்த ஊக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக கழக தொண்டர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளனர். மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் வழியில் தமிழக மக்கள் நலனுக்கான பல சிறப்பான திட்டங்களை செயல்படுத்திட கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா உடனடியாக முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும் எனவும் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தமிழகத்தில் உள்ள 1.5 கோடி தொண்டர்களும் இன்றைக்கு தமிழக மக்கள் எல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச்செயலாளராக வந்த சின்னம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் பொறுப்பேற்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். சின்னம்மா அவர்கள் தமிழக முதல்வராக விரைவில் பொறுப்பேற்று புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் வழியில் நல்ல ஆட்சியை தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம். கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் நம்முடைய மதிப்பு மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வந்தால் மட்டுமே புரட்சித் தலைவி அம்மாவுடைய திட்டங்களை புரட்சித் தலைவி அம்மாவை போல் தாய் உள்ளத்தோடு மக்களுக்கு சென்றடையும் விதமாக விரைவாக சின்னம்மா அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்பதுதான் தமிழக அடித்தட்டு மக்களுடைய, குறிப்பாக பெண்களுடைய எண்ணம் என்பது. மறைந்த அம்மா அவர்களின் சிறப்பான மக்கள் நலத்திட்டங்கள் நிறைவேற்றக்கூடிய மாபெரும் சக்தியாக நமது கழக பொதுச் செயலர் சின்னம்மா உள்ளார். சின்னம்மா அவர்களின் எழுச்சிமிகு உரை கழகத்தினிடையே புது வேகத்தையும் நம்பிக்கையும் தந்துள்ளது. அம்மாவின் திட்டங்கள் மக்களுக்கு விரைந்து சென்றடைய சின்னம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். சின்னம்மா அவர்கள் தலைமையேற்று கழகத்தையும் தமிழக மக்களையும் கட்டி காத்திட முதல்வராக வருவதற்கு நாங்கள் ஏர்வாடி தர்காவில் பிரார்த்தனை செய்கின்றோம். கட்சிக்கு பொதுச் செயலாளராக புரட்சி தலைவி அம்மாவின் வழியில் சின்னம்மா வந்து விட்டார்கள். அது அவர் முதல்வராக வரணும்னு எல்லாரும் மனசார விரும்புகிறோம். சின்னம்மா அவர்கள் கழக பொதுச் செயலாளராக பதவி ஏற்றிருக்காங்க. எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும். நாங்கள் அதே போல் தமிழக முதல்வராகவும் சின்னம்மாவே வரணும். அவங்க வந்தால் தான் எல்லா மக்களுக்கு கிடைக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக அம்மா முறையிலேயே போய் சேரும். ஈரோடு மக்கள் எப்பயுமே சின்னம்மாவுக்கு ஆதரவாக இருப்போம். அம்மா மறைவுக்கு பின்னால் கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு மிக மகிழ்ச்சி அளிக்கிறது. சின்னம்மா அவர்கள் தமிழகத்தின் முதல்வராக வர வேண்டும். அம்மா விட்டு சென்ற பணிகளை சின்னம்மா செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உள்ளது. கருங்கல்பாளையம் மக்கள் சின்னம்மாவை என்றும் ஆதரிக்கிறோம். சின்னம்மா பொறுப்பேற்று வந்தது எங்கள் எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்குது. அதே மாதிரி சின்னம்மாவும் முதலமைச்சர் ஆனால் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது. நல்ல திட்டங்கள் பண்ணுவாங்க, இளைஞர்கள் நல்லா உதவி பண்ணுவாங்க நம்பிக்கை அளிக்கிறேன். கண்டிப்பாக சின்னம்மா வந்து முதலமைச்சர் பதவி ஏற்கணும். அது என்னோட வேண்டுகோள் மட்டும் இல்லை, இளைஞர்களோட எல்லாத்தோட வேண்டுகோள் அதுதான். அம்மாவுடைய இழப்பு எங்களுக்கு பேரிழப்பு. ஆனால் அம்மா வந்து எங்களுக்கு இப்போ சின்னம்மாவாக கொடுத்துருக்காங்க. அதை நாங்கள் சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம். அம்மா விட்டு சென்ற பணிகள் எல்லாமே நிறைவேற்றுவாங்கன்னு நம்புகிறோம். எங்களுக்கு இனிமே சின்னம்மா நல்ல வழி காட்டுவாங்க. நாங்கள் கழகத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து பாடுபடுவோம். முதலமைச்சராக வரணும் சின்னம்மா. அவங்க வந்து அதை பூரா என்னென்ன விட்டுட்டு அம்மா போனாங்களோ அதை பூரா அம்மா செய்யணும். அம்மா இல்லாதது எங்களுக்கு ரொம்ப இழப்பாக இருக்குது. அம்மா இருந்த இடத்துல வந்து சின்னம்மா இருந்து எங்களுக்கு நல்லா அது மாதிரி செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. நாங்கள் பெண்கள் எல்லாருமே உறுதுணையாக இருப்போம். அம்மாவுக்கு சின்னம்மாவுக்கு உறுதுணையாக இருப்போம். இந்த கட்சியை திருப்பி மீண்டும் வந்து அந்த அதே ராணுவ கட்டுப்பாடோடு இயக்கணும்னாக்கா அது சின்னம்மாவில் மட்டும்தாங்க முடியும். நாங்கள் எல்லோரும் இளைஞர் எல்லாருமே சின்னம்மாவுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக நாங்கள் எப்போதுமே நாங்கள் இருப்போம். தமிழகத்தை சின்னம்மா தான் வழி நடத்தணும். நாங்கள் எல்லாருமே அவங்களுக்கு ஆதரவாக இருப்போம்.